இயற்கைங்கிற தலைப்புலேயே ஒரு கேள்வி இருக்கும் பாருங்கள். இயற்கை, ஓவியம், இன்பக்கலம், வாழ்வில்லம், ஒரு நூலுக்கு சொல்லப்பட்ட பெயர். இதிலிருந்து ஒரு கேள்வி ஏற்கனவே வந்திருக்கு. இதை எப்படி கேட்கலாம்? பொறுத்துக மாதிரி கொடுத்து கேட்கலாம் பாருங்களேன். கீ பாயிண்ட் வச்சு தான் இதை கொஞ்சம் நம்மளால் மெமரி பண்ண முடியும். இயற்கை, ஓவியம், 10 பாட்டு, ஓடு அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஓடு. அடுத்து இயற்கை, இன்ப களம், களம் கலித்தொகை. ஓகேவா? வாழ்வில்லம், ஒவ்வொரு இல்லத்துலேயும் திருக்குறள், இது நமக்கு மறக்காது. இப்போ பாருங்களேன், இன்ப வாழ்வு நிலையம். இங்கே பாருங்க, வாழ்வில்லம்னு ஒன்று வருது. இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னா சிலம்பு, மணிமேகலை, நிலையங்கள். ஆனால் கேள்வி எப்படி இருக்கும்? இயற்கை இன்ப வாழ்வுன்னு மட்டும் கொடுத்துருவாங்க. அப்போ இங்கே ப்ளூரல் ஃபார்ம் இருக்குன்னு நம்ம இப்படி படித்து வச்சுருப்போம். இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வாழ்வில்லம்னா திருக்குறள், இன்ப வாழ்வுன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அடுத்தது தவம், இயற்கை தவம், சிந்தாமணி, தவம் தா. ஓகேவா? இயற்கை பரிணாமம், கம்பராமாயணம், பரிணாமம் ராமாயணம். அன்பு பெருசாக இருக்கணும், அப்போ பெரிய புராணம். இயற்கை இறையுறையுள், இறைன்னு வந்தாலே தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழிகள் அப்படி ஆபத்தில் வச்சுக்கலாம். இப்போ ஈஸியாக பாருங்களேன். ஓவியம் 10 பாட்டு, களம்னா கலித்தொகை, வாழ்வில்லம், இல்லம்னா திருக்குறள், இன்ப வாழ்வுனா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், தவம் த சிந்தாமணி, சிவசிந்தாமணி, பரிணாமம் ந கம்பராமாயணம், அன்புனா பெரிய புராணம், இறையுறையுள்னா தேவாரம், திருவாசக, திருவாய்மொழிகள். அது இந்த கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி. ஆனால் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொடுக்குறப்ப நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். இதை மட்டும் இதிலேருந்து ஒரு கேள்வி வர்றதுக்கு சான்ஸ் உண்டு.